உத்தராகண்ட் மாநிலம் உத்தர்காசியில சுரங்கப்பாதைக்குள்ள 41 தொழிலாளர்கள் சிக்கி தவிக்கும் நிலையில 9வது நாளாக மீட்கும் முயற்சிகள் நீடிக்குது. அவங்கள பத்திரமா மீட்டெடலாம் அப்படின்னு சர்வதேச சுரங்க நிபுணர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இது பத்தி ஒரு தொகுப்பை முதல்ல நம்ம பாத்திரலாம். 9 நாட்கள் ஆகின்றன. இன்னும் 41 தொழிலாளர்கள் மீட்கப்படவில்லை. கடந்த 12ஆம் தேதி அதிகாலை வரை சுரங்கப்பாதை பணிகளை செய்து கொண்டிருந்தவர்கள் அன்றைய நாள் அதிகாலை 5:30 மணிக்கு பிறகு வெளி உலகத்தை காணவில்லை. அவர்களுக்கும் வெளி உலகத்திற்கும் உள்ள ஒரே இணைப்பு 4 அங்குல விட்டம் கொண்ட குழாயின் வாய்ப்பகுதிதான். அதன் வழியாகத்தான் அவர்களுக்கு உலர்பழங்கள், மருந்துகள், தண்ணீர் அனைத்தும் கிடைக்கின்றன. சில நேரம் உறவினர்களிடம் பேசவும் அந்த குழாய்தான் இணைப்பாக இருக்கிறது. அந்த தொழிலாளர்கள் நலமாக இருப்பதாக சொல்லப்பட்டாலும் இன்னும் முழுமையான தகவல்கள் வெளியாகவில்லை. சில்கியாரா சுரங்கப்பாதையின் நுழைவு வாயில் மண் சரிவால் மூடிய நிலையில் உள்ளே சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்க பலவித முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுரங்கத்தின் பக்கவாட்டில் துளையிடும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு தோல்வியில் முடிந்த நிலையில் இப்போது சர்வதேச சுரங்கப்பணி நிபுணர் அர்னால்ட் டிக்ஸ் வரவழைக்கப்பட்டு அவரும் மீட்புக்கான சாத்தியங்களை ஆராய்ந்து வருகிறார். சில்கியாராவில் சுரங்கப்பாதை பணிகள் நடந்து கொண்டிருந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி அதிகாலை மண் சரிவு ஏற்பட்டதில் சுரங்க வாயில் மூடியது. 5 விதமான மீட்பு வியூகங்கள் வகுக்கப்பட்ட நிலையில் அவை தோல்வியடைந்தன. சுரங்க வாயிலில் 900 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட குழாய்களை பதித்து அதன் வழியே தொழிலாளர்களை மீட்க முயற்சிக்கப்பட்ட நிலையில் மண் சரிவு காரணமாக அந்த முயற்சியும் கைவிடப்பட்டது. சில்கியாரா சுரங்கப்பாதை உத்தர்காசியில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சார்தாம் அனைத்து வானிலைக்கும் ஏற்ற சாலை என்ற இந்த இடத்தின் கீழ் சாலை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன.